இந்தியா கூட்டணி நாட்டை வழிநடத்தும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்டை வழிநடத்தும் பணிக்காக 40க்கு 40 இடத்தை வென்றுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி நாட்டை வழிநடத்தும் என்றும் சர்வாதிகார ஆட்சிக்கு கடிவாளம் போடப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். வணக்கம் கோகுல். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்னலாம் குறிப்பிட்டுள்ளார், விவரங்களை பதிவு பண்ணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் வெற்றி குறித்து திமுக தொண்டர்களுக்கு ஒரு நன்றி மடலை எழுதியிருக்கிறார். குறிப்பாக நாட்டை வழிநடத்தும் 40க்கும் 40 என்ற தலைப்பில் என் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் வெற்றி கழகத்தின் நன்றி மடல் என்ற ஒரு மடலை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். மகத்தான வெற்றியை நமக்கு அளித்திருக்கிறார்கள் மக்கள். அந்த வெற்றிக்கு அயராமல் உழைத்தவர்கள் உடன்பிறப்புகளாகிய நீங்கள் தமிழ்நாடு புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி தோழமை கட்சியினரோடு தோளாக தோள் நின்று அவர்களின் பங்களிப்போடு 40க்கு 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாபெரும் வெற்றியை ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கிறது என்றும் கொள்கை உறுதியும் லட்சிய பார்வையும் திட்டமிட்ட உழைப்பும் தெளிவான வியூகமும் இருந்ததால் 40க்கு 40 தொகுதிகளையும் வெல்ல முடிந்திருப்பதாக அந்த கடிதத்தில் தொண்டர்களிடம் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் மூலம் நாட்டை வழிநடத்த ஆற்றலுடன் செயல்படவும் முடியும் என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எடுத்துக்காட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் குறித்து தொண்டர்களுக்கு இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். திமுக தலைமையிலான அணி மீது முழுமையான நம்பிக்கை வைத்து 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் பயன்மிகு திட்டங்களுக்கு நற்சான்றிதழ் அளிக்கும் வகையில 40 தொகுதிகளிலையும் முழுமையான வெற்றியை மக்கள் நமக்கு அளித்திருப்பதாக தமிழ்நாடு மக்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த மடலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியும் அதிகார பலமும் அடக்குமுறைத்தனம் அவதூறு பரப்புரைகள் இவற்றை தகர்த்தெறிந்து 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மதவாத அரசியல் சக்திகள் மலரவே முடியாதபடி செய்திருக்கிறோம் என்று ஒரு கடுமையான விமர்சனத்தையும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஒரே அணி முழுமையான வெற்றி பெற்றிருப்ப என்பது சில மாநிலங்களில் தான், அதில் இந்தியா கூட்டணிக்கு முழுமையான வெற்றி கிடைத்திருப்பது தமிழ்நாடு புதுச்சேரியில் மட்டும்தான் என்பதும் உடன்பிறப்புகளின் ஓயா மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்குமான சான்று என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வாதிகாரத்தரமான ஒற்றையாட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஆன்மீக நம்பிக்கைகளை அரசியல் சுயலாபத்துக்காக பயன்படுத்த நினைக்கும் மதவாத சக்திகளை கோயில் கட்டிய மண்ணிலேயே வீழ்த்தி காட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மடலில் குறிப்பிட்டிருக்கிறார். இறை நம்பிக்கையுள்ள வாக்காளர்கள் சிறுபான்மை மக்களின் நெஞ்சில் இருந்த அச்ச உணர்வு நீங்கியிருப்பதாகவும் தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் நமது கூட்டணி பெற்றுள்ள வெற்றியால் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மடலில் ஒரு முக்கியமான கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.